ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஸ்பைடர்ஸ்ன்னு 2024லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்ஃபஸ்டட் அப்படிங்கன்னு 2023ல ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ வந்து பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஒரு ரீடபிள் டைட்டிலுக்காக ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு மான்ஸ்டர் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு அடர்ந்த பாலைவனம் மாரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோல்ல இருந்து இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு வராங்க ஒரு சில கும்பல். ஸோ இந்த பூச்சிகள்லாம் வந்து அந்த வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, அதையுமே வளர்க்கறதுக்கு சில ஆட்கள்லாம் உண்டு. அந்த வகையில இந்த ஸ்பைடர்ஸ வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் புடிக்கிறாங்க. ஆனா புடிக்கும்போதே ஒரு சிலருக்கு வந்து அட்டாக் பண்ணி அங்கேயே இறந்து போறாங்க. அத தெரிஞ்சுமே அந்த ஸ்பைடர் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அந்த மார்க்கெட்ல இருந்து நம்ம படத்தோட கதாநாயகன் இந்த ஸ்பைடர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரான். அவர் விக்கும்போதே இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஸ்பைடர் உள்ளே போட்டு வளரு அப்படின்னு தான் சொல்லுதாரு. பட் ஹீரோவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பைடர் அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து தப்பிக்க இதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப ஹாரரா சொல்லியிருக்க படம் தான் இந்த ஸ்பைடர்ஸ். இந்த படத்த பொறுத்தளவுக்கு எனக்கு சமீபத்தில பார்த்த ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அதுவும் இதே கான்செப்ட் தான். ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டிங் படமே 2024ல எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்த இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்து அத விட சூப்பரா எடுத்துட்டாங்க போல. ஆனா இந்த படத்துல நல்லா தான் இருக்கு. அந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்லாம் நல்லா தான் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல மிஸ் ஆகுது. அந்த படத்துல அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். இந்த படத்துல எக்கச்சக்கமான ஸ்பைடர கொண்டு வந்தது. அந்த எக்கச்சக்கமான ஸ்பைடர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் இது எல்லாமே அருமையா பண்ணி குடுத்திருந்தாலும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இந்த படம் அடி வாங்குனனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்மளுக்கு ஃபீல் ஆவல. கூடுதலா அந்த கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துல வந்து ஒரு குட்டி பொண்ணு வச்சிருப்பாள்ல, அந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த ஸ்பைடருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் பாண்டிங் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. பட் இந்த படமும் ஒரு வாட்சபிள் மூவி தான். ஸோ அந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோட இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொக்கையா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இல்ல நான் அந்த படமே இன்னும் பார்க்கல அப்படின்னா, அந்த 2 படங்களுமே நீங்க பார்க்கலாம். பட் இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா வந்து வயலன்ஸ் காட்சிகள், இந்த பூச்சி கொடூரமா கொலை பண்றது இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.